மண்டே ஆஃப்டர்நூன் காலையில பார்த்தீங்கன்னா, காய்க்கார் வரல. நைட்டு டின்னருக்கு என்ன செய்வோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தபோது 4:30 மணிக்கு மேல தான் காய்க்கார் வந்தாரு. கேரட், பீட்ரூட் வழக்கம் போல வாங்கிட்டேன். கொடை மொளகா மட்டும் வச்சிருந்தாரு. கொடை மொளகாவும், வெங்காயம் போட்டு சப்ஜி சாப்பிடுவாங்க. அதனால அத செஞ்சுக்கலான்னு அது ஒரு பக்கம் எடுத்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ சப்பாத்தி மாவும் ஒரு பக்கம் பெசஞ்சு வச்சுட்டா, அது ஒரு பக்கம் ஊறுறதுக்குள்ள சப்ஜி செஞ்சிடலான்னு சப்ஜி ஒரு பக்கத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். சப்ஜி அதே மாரி ரெடி ஆகுறதுக்குள்ளர இன்னொரு பக்கமும் சப்பாத்தி மாவு நல்லா ஊறி இருந்துச்சு. சரி சப்பாத்தியும் போட்டுடலான்னு சொல்லி சப்பாத்தி தேய்ச்சேன். சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா ரவுண்டா தேய்ச்சிட்டு நடுவுல கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி மறுபடியும் நல்ல ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி தேய்ச்சிருவேன். வேலை கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் சாஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மறுநாள் ஆனா கூட சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி செய்கிறனால பசங்க எக்ஸ்ட்ரா சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. குடமிளகா வெங்காயம் சப்ஜி பெஸ்ட் காம்பினேஷன். முந்திரி பருப்பு தேங்காய் எதுவுமே சேர்க்காம ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு என்ன சப்ஜி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.